யார் சிறந்தவன்? ராயருடைய அரண்மனையில் இருக்கிற அப்பாஜியோட அறிவானது உலகம் புற பரவிட்டு இருந்ததுதான். அதில் டில்லி பாதுஷாங்கிறவர் என்ன பண்ணிட்டாராம், அவருடைய அறிவை பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பட்டாராம். சரி, நம்மளும் அப்பாஜிக்கு ஒரு சோதனை வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாராம், ஒரே மாதிரியான சிலைகளை 3 சிலைகளை அவங்களுடைய அரண்மனைக்கு அனுப்பி அந்த 3 சிலைகளுடைய சேர்ந்து ஒரு தூதுவரையும் அனுப்பி வச்சாராம். நீ போய் அவர் என்ன செய்யறாரு, எந்த மாதிரி வேலை செய்யறாருங்கிறத நீ பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த 3 சிலைகளுடைய அவர் தூதுவரை அனுப்பி வச்சாராம். அந்த தூதுவன் என்ன பண்ணானா, அந்த சிலைகளை எடுத்துக்கிட்டு ராயருடைய அரண்மனையில் வச்சாராம். வச்சுட்டு இங்கே பாதுஷா இந்த அப்பாஜியோட அறிவை தெரிஞ்சுட்டு வர சொன்னாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சோதனையை செஞ்சு அந்த ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. அந்த சிலையில் உத்தமன் யார் அப்படின்னு சொல்கிறத சரியாக எழுதி அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு சொன்னாராம். முதல் சிலை மத்திமன், அடுத்தது அதிமன், அடுத்தது உத்தமன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்களாம். அதில் உத்தமன் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அது மாதிரி சொன்னாங்களாம். அதுக்காக சரின்னு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, அரண்மனையில் அந்த 3 சிலையும் கொண்டாந்து வச்சாங்களாம். அப்போது அப்பாஜி என்ன பண்ணாராம், சரி நான் இதுக்கு சரியான பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட அறிவுக்கான அடுத்த சோதனை தான், சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், ஒரு ஈக்குச்சி கொண்டாட சொன்னாராம். அந்த ஈக்குச்சியை கொண்டாந்து முதல் சிலையில் விட்டாராம். முதல் சிலையில் விட்டோன்னா அந்த குச்சியானது என்ன ஆயிடுச்சு, ஒரு காதில் பூந்து இன்னொரு காதில் வெளியில் வந்துருச்சான். அடுத்த சிலையில் விட்டாங்களாம், அது ஒரு காதில் பூந்து வாய் வழியாக வர ஆரம்பிச்சிருச்சான். அடுத்தது என்னன்னா, ஒரு காதில் பூந்து அந்த குச்சியானது வெளியில் வரவே இல்லையா. இந்த வெளியில் குச்சி வராத இந்த வெண்கல சிலை மட்டும்தான் உத்தமன் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்களாம். அப்படின்னா என்னன்னா, உத்தமன்னா யார் எந்த செய்தியை சொன்னாலும் அதில் செய்தியை நல்லா காதில் வாங்கிட்டு அந்த செய்தியை யார்ட்டையும் சொல்லாமல் தனக்குள்ளேயே மறைச்சி வைக்கிறவங்க அப்படின்றது தான் இந்த சிலையோட அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த சிலையில் கீழே எழுதி அனுப்பிட்டாராம். ஒரு காதில் பூந்து இன்னொரு காதில் குச்சி வெளியில் வந்துச்சுன்னா அவங்க எந்த செய்தியவும் காதில் வாங்க மாட்டாங்க. ஆனால் இன்னொரு சிலை என்னன்னா, எந்த ஒரு ரகசியத்தை சொன்னாலும் அந்த செய்தியானது என்ன ஆயிடுச்சுன்னா தன்னுடைய காதில் வாங்கி வாய் வழியாக யார்ட்டையாச்சும் ஒப்படைச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு சிலையோட அர்த்தம். ஆனால் உத்தமன்கிறவங்களுக்கு மட்டும்தான் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் தனக்குள்ள அந்த செய்தியை உள் வாங்கிட்டு அந்த ரகசியத்தை எதையுமே வெளியில சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த சிலையோட சிறப்பு அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொல்லியிருந்தாராம்.